விநாயகன் 4, மாண்பு உறுப்பினர் டாக்டர் சதீஷ் கிறிஸ்டோபர். மாண்பு உறுப்பினர் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ராதாவரம் சட்டமன்ற தொகுதி டாக்டர் கிறிஸ்டோபர் அவர்கள் எழுப்பிய கேள்வி விநாயகன் 36, 39. கேள்வி நீங்க கேள்வி படிக்கும் பதில் மட்டும் நீங்க சொன்னா போதும். நடப்பு KMS 2025-26 பருவத்தில் வேளாண்மை துறை அறிவிக்கையின்படி திருநெல்வேலி மாவட்டம் ராதாவரம் வட்டம் பனங்குடி கிராமத்தில் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வள்ளியூர் பகுதியில் 1185 ஹெக்டேர் விளைநிலம் 5920 மெட்ரிக் டன் நெல் மகசூல் எதிர்பார்க்கப்பட்டது 2025-26 அந்த சீசனில். ஆனால் விவசாயிகளிடமிருந்து 1628 மெட்ரிக் டன் மட்டும்தான் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. இதன் மூலம் 2205 விவசாயிகள் பயனடைந்தார்கள். அவங்க வங்கிக் கணக்கில் 4,10,00,000 வர வைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த திருநெல்வேலி மாவட்டம் ராதாவரம் சட்டமன்ற தொகுதி பனங்குடி கிராமத்தில் எதிர்வரும் இந்த இந்த செப்டம்பர் 1 2026-27 கொள்முதல் பருவத்தில் நடைபெறும் சாகுபடிக்கு ஏற்ப தேவைப்படின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் ஆட்சியர் மூலமாக ஏற்படுத்தப்படும். மாண்பு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இது விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. எனவே இதற்கான இடத்தை தேர்வு செய்து தேவையான நிர்வாக மற்றும் தொழில்நுட்ப நடவடிக்கைகளை விரைவாக முடித்து இந்த நெல் கொள்முதல் பருவத்திலேயே பனகுடியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை அரசு நிர்ணயிக்குமா? மாண்புமிகு அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, எல்லா டிபிசிக்குமே ஒரு டைம் வச்சுருப்போம். எக்ஸாம்பிள் அங்கே ஒரு 5000 மெட்ரிக் டன் அவைலபிள் அங்கே ப்ரொக்யூர்மெண்ட் நடக்கும்னா வேளாண்மை துறை மூலமாக கேட்டறிந்து 5000 மெட்ரிக் டன் மேலே அங்கே ப்ரொக்யூர்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தரவு இருந்ததுன்னா உடனடியாக மாவட்ட ஆட்சியர் மூலமாக 6 பேர் கொண்ட குழு இருக்குது. அந்த குழு ஆய்வு செய்து வேளாண்மை துறை 2 பேர் இருக்காங்க, கலெக்டர் ஒருத்தர் இருக்காங்க, ஆரம்பத்தர் இருக்காங்க, 2 பேர் விவசாயிகள் இருக்காங்க. அவங்களுக்கு கோரிக்கைகளை கேட்டறிந்து நிலத்தையும் ஆய்வு செய்து இருந்தாலும் கண்டிப்பாக ஏற்பாடு தரப்படும். மாண்பு உறுப்பினர் சதீஷ் கிறிஸ்டோபர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அது அருகில் கொள்முதல் நிலையம் இருப்பது உண்மை. ஆனால் பனகுடி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து விவசாயிகள் தங்களுடைய நெல்லை அங்கு கொண்டு செல்ல வேண்டியிருப்பதால் கூடுதல் போக்குவரத்து செலவும் அறுவடை காலத்தில் காலதாமதம் ஏற்படுகிறது. அதனால் விரைவில் செய்து முடித்தால் நன்றாக இருக்கும். மாண்பு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள். ஆய்வுக்குட்படுத்தி கண்டிப்பாக செயல்படுத்தப்படும். மாண்பு உறுப்பினர் திருமதி எல் ஜெயசுதா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆரணி சட்டமன்ற தொகுதியின் பிரதான தொழில் விவசாயம். இங்கே கிட்டத்தட்ட 1,00,000 விவசாயிகள் இருக்கின்றார்கள். இவர்களால் உற்பத்தி செய்யப்படுகின்ற அரிசியானது தமிழ்நாடு மட்டுமல்ல உலகெங்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. அரிசிக்கு பிரசித்தி பெற்ற ஆரணி சட்டமன்ற தொகுதியில் 3 நேரடி கொள்முதல் நிலையங்கள் தான் இருக்கின்றன. இது மற்ற தொகுதிகளை கம்பேர் பண்ணும்போது மிகவும் குறைவு. மற்ற தொகுதியில் குறைந்தபட்சம் 10 நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கு மேல் இருக்கின்றது. இது யானை பசிக்கு சோலைப்பொறி போல் உள்ளது. எனவே ஆரணி சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தபட்சம் இன்னும் 15 நேரடி கொள்முதல் நிலையங்களாவது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அமைத்து தருமாறு தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். நன்றி. மாண்பு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதிக்குட்பட்ட திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 75 மெட்ரிக் டன் 75 டிபிசி அங்கே இருக்குது. அடி பயன்பாட்டில் இருக்குது. 2025-26 இருக்குது. 26-27 நடப்பு பருவத்தில் செப்டம்பர் 1 தேவைப்பட்டால் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக சொன்னோம்னா நம்மளோட இந்த எப்போவுமே ஒரு பல எக்ஸ்பீரியன்ஸையும் கம்பேர் பண்ணுவோம். இந்த 2025-26 பழைய இந்த ஆகஸ்ட் மாதத்தோடு முடிஞ்சிடும். அந்த பருவத்தில் திருவண்ணாமலையில் 75 டிபிசி மூலமாக சுமார் 1,20,596 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டோம். நீங்கள் சொல்கிற பிரகாரம் அந்த பர்டிகுலர் மாவட்டம் ஃபுல்லாகவே மேற்கொண்டு அந்த இடத்துல அதிகப்படியான கொள்முதல் வந்தால் 75 டிபிசி பதிலாக இன்க்ரீஸ் பண்ண கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்பு உறுப்பினர் சி.வே. கணேசன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் நல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் 35 ஊராட்சிகள் உள்ளன. கடந்த திராவிட மாடல் ஆட்சியில் 28 கிராமங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டன. அதில் குறிப்பாக அரிகேரி, கொத்தட்டை, கூடலூர், தொழார் போன்ற கிராமங்களில் இன்னும் திறக்கப்படாமல் இருக்கிறது. குறிப்பாக திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே இன்னும் திறக்கப்படாமல் இருக்கின்ற நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க அரசு ஆவண செய்யுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்பு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள். இந்த பருவம் இந்த செப்டம்பர் 1 ஆரம்பிக்கும். ஜென்ரலாக இப்போது சீசன் நடந்துக்கிட்டு இருக்கு.
மாவட்டம் மூலமாக தமிழ்நாடு எல்லா மாவட்டங்களிலுமே ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்கோம். நம்மளோட மானிய கோரிக்கையில் கொடுத்துருக்கோம். SOP ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கொடுத்துருக்கோம். அதன் பிரகாரம் 6 பேர் ஜென்ரலாகவே 6 பேர் இருக்க குழு அமைச்சு, அதாவது மாவட்ட ஆட்சியர், 2 வேளாண் துறை அதிகாரிகள், 2 விவசாயிகள், அங்கே இருக்க லோக்கல் விவசாயிகள், ஒரு ஆரம், இவங்க 6 பேர் கொண்ட குழு மூலமாக தேர்வு செய்யப்பட்டு டிபிசி ஓப்பன் பண்ணுவோம். இரண்டாவதாக டிபிசி இதுக்காக மட்டும் இல்லை, டிபிசி ஓப்பன் பண்ணி விவசாயம்லேருந்து கொள்முதல் செய்யப்படும். இரண்டாவதாக இது பல ஆண்டு காலமாக பல சின்ன விவசாயிகள் பாதிப்பு, சில பாதிப்பு நிறையா வந்துட்டுருக்கு. அது கண்காணிக்க இந்த இயர்லேருந்து SOP மூலமாக இந்த பருவத்திலேருந்து KMS 2026-27 இந்த சீசன்லேருந்து எல்லா மாவட்டங்களிலுமே மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு, அங்கே JA TSO மூலமாக ஒரு கண்காணிப்பு குழு அமைக்கப்படும். இந்த செப்டம்பர்லேருந்து 1ஆம் தேதியிலேருந்து இந்த கண்காணிப்பு குழு செயல்பாடு எப்படி, ஒவ்வொரு டிபிசி எப்படி செயல்பாடு இருக்குது, விவசாயிகள் செயல்பாடு எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற பிசி மற்ற அங்கே ஊழியர்கள் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, என்னென்ன கோரிக்கைகள் என்னென்ன குறைகள் அங்கே இருக்குங்கிறதையும் ஆய்வு செய்து எல்லா பணிகளையும் லேட்டாக ஆரம்பிக்கிறது, சீக்கிரம் ஆரம்பிக்கிறது, மூட்டைகள் தேங்கி இருக்கும், இல்லை ஈரமாக இருக்கிறது, விவசாயம் கொண்டு வந்தாங்கன்னா அந்த இடத்துல தார்பாய்கள் இல்லை, இல்லை அந்த இடத்துல பிசி ஏதாவது பணம் கேட்குறாங்க, லாரி டிரான்ஸ்போர்ட் பண்ண இந்த மாதிரி எல்லா கோரிக்கைகளையும் உடனடியாக ஆய்வு செய்து எல்லாத்துக்கும் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாகவே தனி செல்ஃபோன் நம்பர் கொடுத்து அங்கேயும் தனி துறை லைவில் கட்டுப்பாட்டில் இருக்கும். அது மூலமாக தொடருக்கு வந்து காதுக்கு நியூஸ் வந்த உடனே இதை பிரச்சனைகளுக்கு தெரிஞ்சதுன்னா உடனடியாக சேம் டேவோ அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து ஃபாலோ பண்ணுவதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு R. காமராஜ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பருவத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 229 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு திறந்து அதில் 15 நாட்களுக்கு முன்னால் 118 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூடப்பட்டு விட்டன. இன்றைக்கு 111 நெல் கொள்முதல் நிலையங்கள் மூடப்படுவதாக இருக்கிறது. இன்னும் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 50,000 நெல் மூட்டைகள், டெல்டா முழுவதும் 1 லட்சம் என்று சொன்னாலும் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 50,000 நெல் மூட்டைகள் விவசாயிகள் கொண்டு வந்து விற்பனைக்காக வைத்திருக்கிறார்கள். எனவே இன்னும் 2 நாட்கள், அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து புது கணக்கு தொடங்கப்படும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லக்கூடும். செப்டம்பர் 1க்கு கடைசி 2 நாட்கள் போதும் புது கணக்கு தொடங்குவதற்கு, புது விலை கொடுப்பதற்கு. இன்னும் 2 நாட்கள், நாளையும் நாளை மறுநாளும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்படுவதற்கு அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு, அத்தோடு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 3 லட்சம் நெல் மூட்டைகள் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் எல்லா இடத்திலும் தேங்கி இருக்கிறது. அதற்கு காரணம் அங்கே இருக்கிற கிடங்குகளில் இருக்கிற சுமை தூக்கும் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 1 வாரமாக வேலை நிறுத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனையும் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு கண்டு விவசாயிகளிடமிருந்து சுமூகமாக நெல்லை கொள்முதல் செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, டெல்டா மாவட்டங்கள் 10 மாவட்டம் இருக்குது. நான் டெல்டா ரீஜன்னு கிட்டத்தட்ட பேலன்ஸ் 29 மாவட்டம் இருக்குது. மொத்தம் 39 மாவட்டங்கள். இந்த நம்ம எதுக்கு KMS 2026-27 பிரிக்கிறோம் அப்படின்னா, வேளாண்மை துறை மூலமாக டேட்டா சொல்லணும், அதை வச்சு தான் பிரிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலையும் மக்கள் விவசாய பொருட்கள் கொண்டு வராங்கன்னா அந்தந்த இருக்கிற ஓப்பன் பண்ண டிபிசியில் கண்டினியூ பண்ணுவாங்க. நம்ம தேர்ந்தெடுத்து க்ளோஸ் பண்ணி, இல்லை நீங்கள் மந்த் எண்டு வாங்க, கடைசி மந்த் வகுனிவான்னு சொல்கிறதில்ல. எல்லா டிபிசிலையும் ஓப்பனாக இருக்கும், ஃபாலோ பண்ணலாம். இந்த குறைபாடும் இந்த கோரிக்கையும் இல்லை. இந்த திருவாரூர் மாவட்டம் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொன்ன திருவாரூர் மாவட்டத்தில் இன்றைய தேதியில், நேற்று தேதி வரை 25 ஆகஸ்ட் 2026 வரை கிட்டத்தட்ட 538 டிபிசி ஓப்பன் இருக்குது. அதில் 530 மொத்தம் டிபிசியோட கவுண்டிங்கு. அதில் இன்றைக்கு வரைக்கும் நேற்று வரை பயன்பாட்டில் உள்ளது 53 டிபிசி பயன்பாட்டில் இருக்குது. இதுவரைக்கும் இந்த கடந்த ஆகஸ்ட் 1, 2005 நேற்று வரை கணக்கெடுக்கிற பிரகாரம், செப்டம்பர் 2025 1ஆம் தேதியிலேருந்து நேற்று வரை கணக்கெடுக்கிற பிரகாரம் டிபிசி மூலமாக ப்ரொக்யூர் பண்ணது 9,83,784 இத்தனை லட்சம் மெட்ரிக் டன் நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோம். இதில் அந்த டிபிசிகளில் இன்றைக்கி ஓப்பனில் இருக்கிற 53 டிபிசியில் மட்டுமே இருக்கிற ஸ்டாக், இன்றைக்கு நேற்று தேதி வரை இருக்கிற ஸ்டாக்கு 10,293 மட்டும்தான். யூஸ்வலாக ஒவ்வொரு டிபிசிலையுமே நமக்கு எல்லாத்துக்கும் சில விஷயங்கள் மக்களுக்கு சொல்லணும். நம்ம வந்து கவர்டு குடோன், அது நம்ம டிபிசி எல்லாம் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும், டெம்பரரியாக இருக்கும். பர்மனெண்ட்னா கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கும். அந்த கட்டடம் கட்டப்பட்ட கெப்பாசிட்டி வந்து 40 மெட்ரிக் டன்னுக்கு ஸ்டோரேஜ் பண்ணலாம்.
இங்கெல்லாம் பர்மனன்ட் பில்டிங் இருக்கும், அந்த டிபிசி எல்லாம் 40 மெட்ரிக் டன் வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணலாம். அதுக்கான கட்டமைப்போடு தான் அந்த நம்ம டிபிசி வச்சுருக்கோம். டெம்பரரியாக டிபிசி மட்டும்தான் அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி கலெக்டர் மூலம் ஓப்பன் பண்ணுவோம். அதை மட்டும்தான் உடனே 2-3 நாள் 3 நாளே ஓப்பன் பண்ணி கொண்டு போவோம். சுமாராக ஜென்ரலாக நம்ம எல்லா டிபிசிலையுமே குறைஞ்சபட்சம் 1000 மெட்ரிக் டன் 1000 மூட்டைகள் சார் 1000 மூட்டைகள் 1000 மூட்டை சேர்ந்த பிறகு தான் மூவ்மெண்ட் கொண்டு போவோம். நம்ம எஃப்சிஐ நாம்ஸ் பிரகாரம் 27,000 மெட்ரிக் டன்னுக்கு உண்டான கூட்ஸ் இருந்தால் தான் லாரி மூவ்மெண்ட் பண்ணும், குடோனுக்கு அனுப்புவோம். இரண்டாவதாக ஒன்று 630 மூட்டைகள் இருக்கணும், இருந்தால் தான் லாரி மூவ்மெண்ட் பண்ண முடியும். இதுதான் ஜென்ரலாக இருக்கிற பல ஆண்டு காலமாக கடைப்பிடிக்க வேண்டிய எஃப்சிஐ நாம்ஸ். டிரான்ஸ்போர்ட்டில் எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் விதிகள் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் விதிகள் இருக்கிற மாதிரி டிரான்ஸ்போர்ட் மூவ்மெண்ட் பண்ணுறதையும் 570 மூட்டையிலேருந்து 610 மூட்டை வரைக்கும் இருந்தால் தான் டிபிசிலேருந்து மூவ்மெண்ட் பண்ணி குடோன் கொண்டு போக முடியும். அப்போ தான் குடோன் என்ட்ரி போட முடியும். அல்லது 27,000 மெட்ரிக் டன்லேருந்து 29,000 மெட்ரிக் டன்னுக்குள்ளே அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் மூவ்மெண்ட் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நெல் மூட்டைகளை பொறுத்த வரைக்கும் இந்த திருவாரூர் மாவட்டத்தில் இன்றைய அளவில் 10,293 மெட்ரிக் டன்னுக்கு உண்டான மூட்டைகள் ஸ்டாக் கிரவுண்ட் ஸ்டாக் டிபிசியில் மட்டும் இருக்குது. இதை இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது வரும்போது இன்னும் வருங்காலங்களில் இந்த மாதிரி எந்த தேக்கம் இல்லாத அளவுக்கு உடனடியாக மூவ்மெண்ட் பண்ணுவோம். இரண்டாவதாக அவர் சொன்னது வந்து எல்லா பக்கம் சுமதி தொழிலாளர்கள் பருவகால பணியெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ண சொன்னாங்க. இந்த ஸ்ட்ரைக்குக்கு பல கோரிக்கைகள் சொல்லியிருக்காங்க, அதை லிஸ்ட்டு வாங்கியிருக்கோம், போன மீட்டிங்கில் சொல்லியிருக்கோம். அவங்களையும் எங்களோட துறைகளுக்கு வர சொல்லி எங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வர டிஎன்சிசி ஆஃபீஸில் வர சொல்லி டிஸ்கஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். இது வருங்காலங்களில் இனி வரப்போகிற பருவ காலங்களில் டிபிஎஸ் ஓப்பன் பண்ணும்போது மாவட்ட ஆட்சியர் மூலமாக பருவகால பணியாளர்கள் எல்லாம் அங்கே இருக்க சுமதி பணியாளர்களுக்கெல்லாம் என்னெல்லாம் மிஷின் தேவையோ மிஷின் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் அவங்க நிறையா லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. நாங்கள் 45 வாங்காத காரணம் என்ன, 50 காரணம் என்னங்கிறாங்க. நாங்கள் இந்த சிஸ்டம் என்ன, இந்த எஸ்ஓபியில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒரு டிபிஎஸ் ஓப்பன் பண்ணும்போது டிபிஎஸ்க்கு உண்டான தூற்றும் கருவி மிஷின் கொண்டு போகிற டிரான்ஸ்போர்ட்ஸு, அங்கே இருக்கிற ஈரப்பதமானி அந்த மிஷின், அப்புறம் அங்கே இருக்கிற சாக்கு பைகள், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிளாஸ்டிக் கவர்ஸ், அது மட்டும் இல்லாமல் விளம்பரம் அவங்க என்னென்ன பண்ணணும், குறைகள் என்ன சொல்லலாம், எந்த கோரிக்கைகள் எங்கே சொல்லலாங்கிறதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு பெரிய டிஸ்பிளேயில் கவர் வச்சுருக்கோம். இதெல்லாமே இந்த காலங்களில் வரும். அதனால் எந்த சூழ்நிலையும் என்ன தேவைகள் இருக்கோ அதை கேட்டுட்டு தகுந்த மாதிரி நடவடிக்கைகள் கண்டிப்பாக மேற்கொள்ளப்படும். நன்றி.